சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 13ஆம் நாள் 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை அதிகாலையிலே உதிக்கின்ற பொழுது யாரெல்லாம் எழுந்து ஆசாரசீலராக சூரிய பகவான் உதிக்கின்ற வேளையிலே பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராது. அவ்வாறு நரம்பு நோய்கள் உள்ளவர்கள் சூரியனை வழிபட்டால் அதிலிருந்து விடுபடலாம். இதெல்லாம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்தார்கள். இப்பெல்லாம் சூரியன் உதிக்கிற பொழுது நமஸ்காரம் செய்கிறங்கிறதே பலருக்கும் தெரியாது. ஏன்னா சூரியன் உதித்து வெயில் தலைமாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எழும்புகிற வீடுகளும் இருக்கிறார்கள். சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து ஸ்நான அனுஷ்டானம் முடித்து சூரிய உதய நேரத்திலே சூரியனை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்கள் நமக்கு கிடைக்கும். அவ்வாறு சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வதோடு நாம் இந்த பெரியோர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே தொடர்ச்சியாக அந்த ஒரு குட்டி கதை சொல்லி வருகிறேன். இந்த குட்டி கதை இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளாக இலங்கையில் உள்ள பல தொலைக்காட்சிகளிலும் இவ்வாறு சைவ நற்சிந்தனைகள் வழங்குகிற பொழுது ஒரு குட்டி கதை சொல்லுகின்ற வழக்கம். அதிலே இந்த ஒரு குட்டி கதையிலே தொடர்ச்சியாக அந்த தாய் தகப்பன் இவ்வாறு அந்த பிள்ளையை வளர்த்தி பெரியவனாக்கி நல்லலைக்கு வந்தார்கள். அவன் வீடு வாங்கிவிட்டான். பழைய இடத்திலே உட்கார வைக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு கோப்பை கொடுக்கிறார்கள். நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள். இந்த அவருக்கு பிறந்த பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்ற வரையிலே நேற்றைய தினம் நாம் சிந்தித்தோம். இந்த பிள்ளைக்கு தெரிய வருகிறது அது எங்களுடைய அப்பா அம்மாவை பெற்ற அப்பா அம்மா என்று. இவ்வாறு அவனும் வளர்ந்து 10 வயசு ஆயிட்டுது. ஒரு நாள் மருமகள் சாப்பாட்டு வேளையை கோப்பையை கொண்டு வாருங்கள் என்று சத்தம் போடுகிறாள். வைத்த இடத்திலே கோப்பையை காணவில்லை. தேடுகிறாள். இருவரும் தேடுகிறார்கள். வைத்த இடத்திலே கோப்பை இரண்டையுமே காணல. அப்போ மருமகள் ஏசுகிறாள், ஒரு கோப்பையை கூட உங்களால் பாதுகாக்க முடியலையா? சீக்கிரம் கொண்டு வாங்க, நான் வெளியில் போகணும், சோத்தை போட்டுட்டு நான் போக வேணும் என்று அதட்டுகிறாள். மகனும் வந்து விடுகிறான். என்னப்பா, ஒரு கோப்பையை கூட உங்களுக்கு பாதுகாக்க தெரியலையா? ஐயோ, உங்களோட பெரிய கரைச்சலாக இருக்குது என்று சினத்து கொள்ளுகிறான். அப்போ அந்த மகன், அவர்களுடைய மகன் வருகிறான். அப்பா அம்மா, தாத்தா பாட்டியை ஏசாதீங்க. ஏசாம என்னடா பண்ணுறது? கொடுத்த கோப்பையை தொலைத்து போட்டு நிற்கிறார்களே என்று. அவர்கள் ஒன்றும் தொலைக்கவில்லை. இருவருடைய கோப்பையையும் நான் பக்குவமாக எடுத்து கொண்டு போய் என்னுடைய அலமாரியிலே பூட்டி வைத்திருக்கிறேன் என்றானாம். அப்போ இவர்களுக்கு ஆச்சரியம். ஏன் அதை தொட்டாய்? அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்கள் அந்த எச்சிப்பட்ட சட்டை தொடக்கூடாது, தொட்டால் உனக்கு நோய் வந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது, பா, உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உயர்ந்த நிலைக்கு வந்து உத்தியோகம் பார்க்க வைத்து திருமணம் செய்து வைத்து நல்ல நிலைக்கு வந்தவுடனே உங்களை பெற்ற தாய் தந்தையர்களை குடிசையிலே உட்கார வைத்து நேரத்துக்கு சோறு போடுகிறீர்களே. எனக்கு இப்போ 10 வயசு ஆச்சு. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் எனக்கு 20 வயசு வந்துடும்.
நானும் கல்யாணம் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு மனைவி வந்து உங்களுக்கு ஒரு மருமகள் வந்துடுவாள், அப்போ உங்களுக்கு வயசாயிரும். உங்கள் இருவரையும் இதே குடிசையிலே அமர வைத்து உங்களுக்கு சோறு போடுறதுக்கு இந்த கோப்பை வேணும் என்று நான் கொண்டு போய் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்றானாம். நாம் நம்முடைய தாய் தந்தையர்களை எவ்வாறு நடத்துகிறோமோ அதைத்தான் பிள்ளைகள் பார்க்கும், அதைத்தான் பிள்ளைகள் நமக்கு செய்வார்கள். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். எனவே பெற்றோர்களை மதியுங்கள், அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள், அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுங்கள். இன்னும் வாழப்போகிறது கொஞ்ச காலம். அந்த நேரத்திலே அவர்களோடு சினந்து கொள்ளாதீர்கள், அகதி முகாமிலே கொண்டே விடாதீர்கள், முதியோர் இல்லங்களிலே சேர்க்காதீர்கள், காப்பகத்திலே விடாதீர்கள், காப்பகத்தை திறக்காதீர்கள், இழுத்து மூடுங்கள் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்து இது பற்றி சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிக்கினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.